நாம் கேட்கிறோம், அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம். நீ கார்பரேஷன் தனி. நாங்க சொன்னோம், இதெல்லாம் நாங்க சொன்னோம். 2003க்கு பிறகு உள்ளவர்களை ஓய்வூதிய திட்டத்திலிருந்து விலக்கி விட்டீர்கள். இதனால் இந்த பென்ஷனுக்கு பாதிப்பு ஏற்படும். 2015க்கு பிறகு இந்த பென்ஷன் ரொம்ப சிக்கல்ல மாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். 2007க்கு முன்னாடியே சொன்னோம். நீங்க என்ன செஞ்சீங்க? 2007 ஒரு குழுவை போட்டீர்கள். அந்த குழு ஒரு ரெக்கமெண்டேஷன் அரசாங்கத்துக்கு கொடுத்துச்சு. இன்ன தேதி வரை அந்த ரெக்கமெண்டேஷனை நீ நிறைவேற்றல. திருப்பி பேச்சுவார்த்தையில பேசலாம், திருப்பி பேச்சுவார்த்தையில பேசிடும். என்ன பேசலாம்? சிக்கல்ல மாட்ட போது பணம் இருக்காது என்று சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அதாவது ஒன்று கவலைப்பட வேண்டாம், இதில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அரசாங்கம் வீடு கட்டும் ஒப்பந்த சரத்தை 9 வருஷமா போட்டேன். ஒத்த பைசாவை கொடுக்கல. ஒப்பந்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? இது நம்ம எல்லாம் இதை பேசி இருக்கிறோம். 2005 பேசியிருக்கோம், 2007 பேசியிருக்கோம், 2010 பேசி இருக்கிறோம், 13 பேசியிருக்கோம், 15 பேசி இருக்கிறோம், 22 பேசி இருக்கிறோம். எல்லாம் போட்டு ஒப்பந்தம் எல்லாம் இருக்குது. ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஆதங்கம், சங்கங்கள் எல்லாத்தையும் தொழிற்சங்கம்னு சொல்லி இந்த திங்க திருமாத்தான் நெல்லு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல. போராட்டம் கேட்டா அவங்க சரி ரைட்டு, அவங்கள பத்தி நம்ம பேசல. தன்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு அமைப்பு போராடினால் பிரச்சனை என்னன்னே தெரியாம நீ பேசணும்னா தீர்வு கிடைக்கும். கேட்டோம், அவருக்கு பதில் இல்லை. இன்னொன்று சொன்னோம், சரி நீ ஒப்பந்தத்தை ஒழுங்கு அமல்படுத்துறீங்களா? கையில பெரிய டாக்குமெண்டா வைத்திருந்தோம். அந்த 200 பக்க டாக்குமெண்ட ஃபைன் பண்ணி போக்குவரத்து செயலாளர் நீங்க உட்கார்ந்து படிங்க.